ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் கேட்டிங்க, நெஸ்டிங் மெட்டீரியல் போட்டால் பேர்டு தூக்கி தூக்கி வெளியே போட்டுருது, அப்புறம் எக்கு வச்சிருது, அப்படி வச்சு நம்ம எப்படி நெஸ்டிங் மெட்டீரியலில் ஃபில்லப் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நெஸ்டிங் மெட்டீரியலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் உள்ளே ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் பேர்டு உள்ளே இருந்து நெஸ்டிங் மெட்டீரியல் தூக்கி வெளியே போட்டுச்சுன்னா, எப்போ ஃபஸ்ட் எக் வைக்குதோ அதுக்கப்புறம் நம்ம போய் செக் பண்ணி மறுபடியும் நெஸ்டிங் மெட்டீரியலில் ஃபில்லப் பண்ணுங்க. இல்லைன்னா எல்லா எக்கும் வச்சதுக்கப்புறமாவது வந்து எக்கு மறுபடியும் இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, வெளியே எடுத்துகிட்டு நெஸ்டிங் மெட்டீரியலில் ஃபில்லப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெஸ்டிங் மெட்டீரியல் அப்படியே இருந்தாலுமே கூட அது கொஞ்சம் அழுக்காக இருந்தாலோ அல்லது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்தாலோ டஸ்ட்டெல்லாம் வந்து ஏறி இருந்தாலோ ஈரமாக இருந்தாலோ அந்த நெஸ்டிங் மெட்டீரியலை கம்பல்சரி நம்ம மாற்றிட்டு தாங்க எக்கை உள்ளே வைக்கணும். இல்லைன்னா எக்கு வந்து ஈரமாகி போய் குஞ்சுகள்லாம் பறிக்காதுங்க, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். ஒரு எக்கு டேமேஜ் ஆகியிருந்தாலுமே கூட அதிலிருந்து அந்த ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி வந்து மற்ற எக்கையுமே கெடுத்துருங்க. அதனால் கிராக்கடு எக்கும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து வெட்டாகவும் இருக்கக்கூடாது, ட்ரை கண்டிஷனில் நல்லா க்ளீனாக இருக்கணுங்க. நெஸ்ட் இன்ஸ்பெக்ஷனுங்கிறது வந்து கண்டிப்பாக ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு பெரிய பறவை கூட அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அந்த ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு பட்ஜெட்ஸு ஃபென்சஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அது எந்த காரணத்தை கொண்டு ஈரப்பதமாக இருக்கவே கூடாது. ஃபார்முக்கு வெளியே வேணால் மாய்ச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணலாங்க. பட் ஆனால் பாக்ஸ்குள்ளே ஓரளவு ஹீட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து எக்கு எல்லாமே ஹேட்ச் ஆகும். எக்கில் கரு இருக்கான்னு நம்ம பார்த்துருக்கணும். அதே சமயம் எக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்காமல் நம்ம பார்த்துருக்கணும். இந்த மாதிரி நெஸ்ட்டு செக் பண்ணி நம்ம பண்ணும்போது எத்தனை எக் வச்சுருக்கு, அது எல்லா எக்குலேயும் கரு இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுங்கள். ஒன்றில் வந்து 5 எக் வச்சுருந்து 3 கரு இருந்து இன்னொன்று 5க்கு 5 இருந்தாலும் நம்ம எக்கை வந்து அந்த டேட்ஸ் பிரகாரம் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சு குஞ்சுங்களை காப்பாற்றலாங்க. குஞ்சுங்க டெத் ஆகாமல் எல்லா குஞ்சுமே வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி தாங்க ஆகணும். இப்போ இதில் பாருங்கள், 3 பேரனுடைய நெஸ்ட்டு வந்து நான் செக் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ஒன்றா எக் வச்சுது. இப்போ நம்ம மாற்றி வச்சாச்சு. அடுத்து இதில் சிக்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.